ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அமானுஷ்ய நிகழ்வை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு விருதுநகர்லேருந்து சுந்தருங்கிற வாலிபர் அனுப்பியிருக்கிறாரு. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 2010 வருடம் சுந்தருங்கிற வாலிபருக்கு தாங்க நடந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 30 கிலோமீட்டருக்குள்ளே உள்ள ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் தாங்க இவரும் இருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா கரெக்டாக தன்னோட பள்ளி படிப்பை முடித்த உடனே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன்கிட்ட ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணவும் செய்கிறாருங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் முதல் ஒரு 6 மாதங்கள், அதாவது ஃபஸ்ட் இயரில் ஒரு 6 மாதங்கள் நல்லாவே அவருடைய படிப்பும் போகிற போது அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட வில்லேஜில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் நினச்சோன்னா அவங்க பஸ் ஏறுறதுக்காக, அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போவாங்க. அந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் போக வேண்டியது வரும். அதனால் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா, தன்னோட சைக்கிளை எடுத்துகிட்டு கொண்டு போய் நேராக அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகிறாரு. பஸ் ஸ்டாப்பில் சைக்கிள் நிப்பாட்டு அங்கேருந்து பஸ் ஏறி போகிறாரு. இந்த மாதிரி தாங்க அவங்க வில்லேஜில் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட சைக்கிளோ 2 வீலரோ ஏதாவது ஒன்று கொண்டு அங்கே பக்கத்தில் சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ பகல் டைமு இந்த மாதிரி டைம் தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பை ஒட்டி இருக்காதுங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்ரு, அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா பஸ் ஸ்டாப் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஒரே மரம், பின்னாடி பார்த்திங்கன்னா சும்மா இந்த ஓடைனா நல்ல தண்ணி அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த கழிவுநீர் ஓடைகள் அந்த மாதிரி போகிறது தான் இருக்கும். சாக்கடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ஸோ அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்னன்னா, இவரும் தன்னோட சைக்கிளை நிப்பாட்டிட்டு தன்னோட கல்லூரிக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தருக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சலும் வருது. அதாவது இந்த டைஃபாய்டு காய்ச்சல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டைஃபாய்டு காய்ச்சலும் வருது. இதனால் அவர் கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் போக முடியாமல் ஆயிடுது. இதனால் அவர் வீட்லேயும் இருக்கிறாரு. வீட்டிலேருந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு நோட்ஸும் எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் தன்னோட கல்லூரிக்கும் செல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லாவே கல்லூரி போய்கிட்டே இருக்குது. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர் காலேஜ் முடித்த உடனே நேராக பஸ் ஏறி ஒரு 4, அதாவது 4:30-5 மணிக்கிட்டேயே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த சைக்கிளையும் எடுத்துகிட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிடுவார். ஆனால் அன்றைக்கி என்னன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் சாப்பிடுவோம், ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவர் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கும் போகிறாங்க. ஸோ ஹோட்டல் போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம போய் ஒயின் ஷாப் போவோம், அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி தண்ணி அடிக்கவும் போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தருக்கு பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே அவரை ரொம்பவே கட்டாயம் படுத்துகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அவரும் கொஞ்சம் குடிக்கவும் செய்கிறாரு. குடிச்சிட்டு அவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்போதுமே ஒரு 4:30 மணிக்கே அங்கேருந்து வர்றவர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவர் என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார்னா, இந்த மாதிரி காலேஜில் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ், ஸோ அதனால் நாங்கள் ரிசப்ஷன் மாதிரி நடக்குது, அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் போகிறோம், எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு பைக்கில் என்னை ட்ராப் பண்ணிடுவோம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யும் சொல்லி வச்சுருக்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவரை நினச்சி கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஏற்கனவே பையன் சொல்லிட்டு போயிருக்கனால அவங்களும் கொஞ்சம் தைரியமாகவே இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு போகிற லாஸ்ட்டு பஸ் பார்த்திங்கன்னா அந்த டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30-9:45க்கு கிளம்புது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ட்ராவல் தான். 1/2 hourல பார்த்திங்கன்னா ஒரு 10-10:15 நேராக அங்கேயும் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த டைம் வடகிழக்கு பருவமழை அந்த ஸ்டார்டிங் டைம்னால டிசம்பர் மாதம் கொஞ்சம் நல்லா மழை பெய்யுறதுனால அப்போ ஒரு பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மழையும் பெய்யுது. இதில் என்ன ஒரு இதுனா, ஏற்கனவே நம்ம சுந்தருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா, மழையில் நினைஞ்சால் மறுபடியும் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போதையிலும் இருக்கிறதுனால அவர் என்ன செய்யணும்னு தெரியல. சரின்னு சொல்லி அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா அவரும் இன்னும் ஒரு 2 பேரும் மட்டும் இறங்குறாங்க. இறங்குனவங்க என்னன்னா, இவர் நேராக பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி போகிறாரு. அதேமாதிரி அந்த கூட அந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்களும் பஸ் ஸ்டாப் போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் உள்ள ஆட்களும் கிடையாது. ஏன்னா அங்கே லோக்கலில் இருக்கிற யாருக்கோ ஒரு ரிலேஷனுக்கு பத்திரிக்கை இன்விடேஷன் ஏதோ கொடுக்கறதுக்காக ரொம்ப
ரொம்ப அன் டைமில் வந்திருக்கிறாங்க, ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு சொல்லி. அதனால அங்குள்ளவங்களுக்கு நம்ம சுந்தரை வந்து தெரியவும் இல்லை. அதனால் சுந்தரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்க, தம்பி இந்த மாதிரி இருக்கே, ஊருக்குள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரும் சொல்கிறாரு, இங்கேருந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் போயிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி தம்பி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி மழை பெய்யுதுல, அதனால் நான் எனக்கு கேட்குற காய்ச்சலாக இருந்துச்சு, இப்போ தான் சரியாக இருக்குது, என்னால் வர முடியாது, நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு கால் பண்ணி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு சுந்தர் மட்டும் தான் தனியாக இருக்கிறாங்க. சுந்தர் இப்போ என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து மொபைல் ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் வந்து சார்ஜ் இல்லை. அவர் கால் பண்ண டைப் பண்ணும்போது அந்த டைல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபும் ஆயிடுது. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மணி பார்த்தா 10-10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கேயே எவ்வளோ நேரம் நம்ம நிற்க முடியும், நம்ம இங்கேருந்து பேசாமல் நடந்து போயிடலாமா, போய் சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கவும் செய்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மழையை நினச்சி கொஞ்சம் பயப்படவும் செய்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் அவர் பட்ட கஷ்டம் அது அவருக்கு தான் தெரியும். அதனால் மறுபடியும் காய்ச்சல் வந்துருமோன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படவும் செய்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி கொஞ்சம் போதையாக இருக்கனால அவரால் நிற்கவும் இல்லை, கண்ணெலாம் ஒரு மாதிரி இருட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் தள்ளி போய் உட்காரவும் செய்கிறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்கள் அந்த மாதிரி இருக்கிறனால அந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு லைட், அதாவது நம்ம சோலார் லைட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சோலார் லைட் மட்டும் தான் அங்கே எரியுது. அந்த லைட்டு வெளிச்சம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரகாசமாகவும் இருக்காது, லைட்டாக டிம்மாக தான் இருந்திருக்கு. அப்போ மின்னல் அடிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட்டாகவே தெரிஞ்சிருக்கு அவர் கண்ணுக்கு. அவரும் மொபைல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கார். அப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இன்னும் பார்ப்போம், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நிற்கலைன்னா நாம் இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், நனைஞ்சாலும் பரவாயில்ல, வீட்டில் போய் தலை விட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு தான் அவர் யோசிக்கவும் செய்கிறாரு. அப்படி அவர் உட்காந்துட்டு யோசிச்சே இருக்கும்போது திடீர்னு மின்னல் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட உடனே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்தும் போயிடுறாரு. ஏன்னா அப்போ தான் அவருக்கே ஞாபகம் வருது, அந்த பஸ் ஸ்டாப்பை பற்றி அவங்க ஊருக்குள்ளே நிறைய பேர் நிறைய விதமாக பல வதந்திகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு அது ஞாபகம் வருது. அதாவது என்ன, அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவரோட அம்மாவை தெரியாத அலையிறதாகவும் அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட், ஒரு ரூமர் மாதிரி பரவிட்டு இருக்குது. இதை வந்து ஏற்கனவே அவரும் கேட்டிருப்பார். இருந்தாலும் அதெல்லாம் நம்புகிற மாதிரி அவரும் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு உருவத்தை பார்த்ததுமே அவர் ரொம்பவே பயந்தும் போயிறாரு. அப்போ தான் யோசிக்கிறார், ஆமாம் அவங்க சொன்னது ஒரு சின்ன குழந்தை தானே சொன்னாங்க, ஆனால் யாரோ பெரிய ஆள் உட்காந்துருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நமக்கு தான் தெரியாமல் தண்ணி அடிச்சிக்கிறனால நமக்கு அப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சமாதானமும் பண்ணிக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு குழந்தை வந்து அழுகிற சவுண்டு மாதிரி கேட்குது. அதாவது சின்ன குழந்தைகள் மாதிரில ஒரு 4-5 வயசு பிள்ளையை வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சி அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டும் கேட்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அவங்க அம்மாவும் பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டும் கேட்குது. நீ அழாத பாப்பா, உனக்கு நான் வாங்கி தரேன் அந்த பொம்மையை, நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி சவுண்டும் கேட்குது. இதை கேட்டதும் பார்த்திங்கன்னா சுந்தர் வந்து கொஞ்சம் யோசிக்காரு, என்னடா மழை பெய்யுது, இந்த இருட்டு டைமில் யார் அது குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க, அதுவும் மழையில் வராங்கன்னு சொல்லி அவரும் பஸ் ஸ்டாப்பில் உள்ளே உட்காந்துக்கு இருந்தவர் வேகமாக வெளியில் வராது. பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வெளியில் வந்துட்டு எட்டியும் பார்க்குறாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கம் எட்டி பார்க்குறாரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்கனால அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்பப்போ மின்னல் வெளி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருக்கிற மாதிரி தெரில. சரி யாருமே இல்லையே, என்ன இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு வேளை தண்ணி அடிச்சதுனால தான் இப்படிலாம் தோணுமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் அவர் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடு, அதாவது அவர் உட்காந்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் அந்த சேரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 35-40 வயது உள்ள ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு பொண்ணு வந்து உட்காந்துருக்குது. இதை பார்த்து அவர் ரொம்பவே பயந்தும் போயிடாருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து யாருமே அங்கே இல்லை, இவரும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சவுண்டை கேட்டு தான் அவர் அது வெளியில் இல்லை, முன்னாடி ஸ்டெப் எடுத்து நான் முன்னாடி வந்து தான் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துருக்கிறாரு. ஒரு வேளை யாராவது வந்திருந்தால் கூட இவரை தாண்டி தான் போயிருக்கணும். அதனால் இவருக்கு வந்து ரொம்பவே பயமும் ஆயிடுது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடணும்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணவும் செய்யுது. ஆனால் அவரால் தன்னோட காலை எடுத்து வைக்கக்கூட முடியலைங்க. அந்த அளவுக்கு பயந்தும் போய் நிற்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட உருவம் வந்து அவருக்கு அப்படி இந்த மின்னல் வெளிச்சத்தில் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குங்க. ஆனால் இப்போ ஒரு பேய் மாதிரி ஒரு ரொம்ப அகோரமாகவோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க ஃபேஸ் தெரியல. நார்மலாக ஒரு பொண்ணு வந்து தன் குழந்தையை கூட்டு வந்து உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ சேம் அதே
மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இவரும் பார்த்துட்டு என்ன சொல்ல ஏது சொல்லன்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு, அதாவது அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி எதுக்கு மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஒருவேளை நம்ம தான் இந்த இருட்டில் வந்து அவங்க உள்ளே வந்ததை நம்ம கவனிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு அவரும் போய் உள்ளே போய் உட்காராரு. உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது சாரி அந்த 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 அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் தம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க, அது இந்த டயத்தில் நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி அந்த உருவமும் கேட்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க இந்த மாதிரி நான் காலேஜ் முடிச்சு இந்த மாதிரி வந்தேன், எனக்கு டைமும் ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே காய்ச்சல் இருந்ததுனால என்னால் வந்து இப்போ வந்து மழையில் நனைஞ்சிட்டு போக முடியாது, என்னோடய மொபைல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, வீட்லேயும் சொல்ல முடியல, அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும், இல்லை நனைஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த உருவத்திட்ட இவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ், அதாவது தண்ணி அடிச்சிக்கிறதுனால, அதுவும் முதல்ல அடிச்சிக்கிறதுனால அவருக்கு வந்து அவ்வளோவா ஒன்றும் தோணலை. அது ஒரு ஆன்மாவா என்னன்னு சொல்லி அவர் அதுக்கு பிறகு யோசிக்கவும் இல்லை. சாதாரணமாக அவங்க பேச ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கத்தில் உள்ள அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, மாமா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தருவீங்களா மாமா, அம்மாட்ட கேட்டே இருக்கேன், அம்மா வாங்கியே தரமாட்டுக்காங்க, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் கேட்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா கண்டிப்பாக நான் வாங்கி தரேன், மாமா உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் செய்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவரோட மொபைல் ஃபோன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரிங் அடிக்குது. அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது எப்படி சொல்ல, ஒரு ஷாக்காகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏன்னா அவர் மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா சுத்தமாக சார்ஜே இல்லாமல் தான் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் மொபைல் ஃபோன்லேருந்து காலும் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மொபைல் ஃபோனை எடுத்து காலும் அட்டன் பண்ணுறாரு. அப்போ பார்க்கும்போது தெரியுது அவரோட சார்ஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5% இருக்குது. ஏன்னா சில மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஒரு 10% இருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் அவரோட மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல்னால ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிருக்கும் போல். அவள் வீட்டிலேருந்து அவங்க அம்மாவும் கால் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா ஆச்சு, எங்கே ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு, மழை வேறு பெஞ்சுக்கிறதுக்கு, நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கம்மா, இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த பஸ் ஸ்டாப் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கேள்வியும் பட்டிருக்கிறாங்க. அதனால் ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நீ அங்கே நிற்காதப்பா, நீ உடனே அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா, ஏன் நீ தனியாக தானே இருக்க, அவங்க கூட யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா ஒரு அக்காவும் ஒரு சின்ன குழந்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா, அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஏன்னா இந்த உருவம் தான் வந்து நிறைய பேர்த்த வந்து இந்த மாதிரி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு வதந்தி மாதிரிலாம் நிறைய பரவி இருக்குது. அது உண்மை தான் சொல்லி அவள் அம்மாக்கே அப்போ தான் புரியவும் ஆரம்பிக்கு. அவள் அம்மா சொன்ன ஃபோனில் சொன்ன ஒரே வார்த்தை, நீ மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல தம்பி, காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்னென்னாலும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம், நீ உடனே அந்த இடத்துல வந்து கிளம்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் அவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறான். இவனுக்கு என்ன ஒரு என்ன, இவன் தண்ணி அடிச்சிக்கனால இப்போ வீட்டுக்கு போனால் ஒருவேளை அவன் அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு அந்த ஒரு பயமும் இப்போ தான் அவனுக்கு ஆரம்பிக்கவும் செய்யுது. இதனால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் எதுவும் வராது, அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி அவன் மைண்ட்லேயும் யோசிக்கான். இப்போ பார்த்திங்கன்னா மணி 11:30 மணிக்கிட்ட ஆயிடுது. அவங்க அம்மா நினச்சா அங்கேருந்து வந்திருக்கலாம், ஆனால் அவங்க தனியாக அவ்வளோ தூரம் வர முடியாது. ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா அவன் தம்பியும் சின்ன தம்பி இருக்கிறனால அவனையும் தூக்கிட்டு மலையில் வரவும் முடியாது. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சென்னையில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் கால் பண்ணுறாங்க, இவனோட மொபைல் ஃபோன் பார்த்து சுவிட்ச் ஆஃபும் ஆகிடுது. அவங்க என்ன பண்ண தெரியாமல் அவங்க வீட்லேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவன் ஃபோன் கால் பண்ணி பேசி விடிச்சதுக்கப்புறம் அந்த உருவம், அதாவது அந்த பொண்ணு வந்து என்ன கேட்காங்கன்னா, என்ன தம்பி, யார் தம்பி பேசுனா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா பேசுனாங்க, ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணாத, எதுக்கு இவ்வளோ நேரம் இருக்கிற, அதனால் சீக்கிரம் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் செஞ்சாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த அம்மாட்டையும் சொல்லவும் சொல்கிறான். அப்போ அந்த அம்மா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அவங்க வேறு எதுக்காகவும் சொல்ல தம்பி, அது எனக்காக தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு ஊரம் வரும், அது ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினச்சி ஊருக்குள்ளே பேசுகிற நினச்சி தான் ஒன்றையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சுந்தருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இதயமே ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அவங்க மைண்டு வந்து அவரோட ஹார்ட் பீட் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஏன்னா இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க உருவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகோரமாக மாறுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சேரீ கட்டிட்டு பூ வச்சுக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துருந்தவங்க இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஃபோன் பேசிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் திரும்பிட்டு இவர் பார்க்கும்போது அவங்களோட உருவங்கள் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அகோரமாக சேரீலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிளாக் கலரில் முடியெலாம் கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா பார்க்கும்போது நல்லாவே அவங்களோட முடியை நல்லாவே பின்னி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இழுத்து போட்டு அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற இந்த குழந்தையும் காணுங்க. இப்போ உடனே தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையை காணுன்னா இதை கவனித்து நம்ம சுந்தர் வந்து என்ன கேட்குறாருன்னா, என்னம்மா அந்த குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நீ தானே பொம்மை வாங்கி தரேன்னு சொன்னேன், இப்போ என்ன குழந்தையை காணுங்க, நீ பொம்மை வாங்கி கொடுத்தா தான் அவள் உன்னை விடுவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிரிக்குது.
இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நமக்கு வந்து ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. உடனே பார்த்தீங்கன்னா சுந்தர் அந்த இடத்துலேருந்து வேகமாக ஓடவும் செய்கிறாருங்க. வேகமாக ஓடி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு அதாவது சைக்கிள் ஸ்டாண்டுப்பாங்க, அங்கே தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு மட்டும் தான் இருப்பார், அதாவது கொஞ்சம் வயசானவர் தான் இருப்பார். நேராக அங்கே ஓடி வராரு. இவனை பார்த்தோன்னே அவரும் லோக்கல் ஆளுநர் தெரிஞ்சு போச்சு. ஏன் தம்பி இவ்வளோ நேரத்தில் இப்போ வந்திருக்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கும் நல்லாவே புரிஞ்சு போச்சு, எதையோ பார்த்து பயந்து தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அவர் வந்தோடனே உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு துண்டும் கொடுத்து தலையும் தோட்டையும் கொடுக்காரு. ஏன்னா இவருக்கும் தெரியும் அந்த பையலுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதனால் துண்டையும் கொடுத்து தலையும் தோட்டிட்டு அவன்கிட்ட வந்து அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. நீ தண்ணி குடி சொல்லி தண்ணி குடிக்க வச்சுட்டு அங்கேருந்து மொபைல் ஃபோனில் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்திருக்காமா, மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொன்னால் இங்கே தான் இருக்கா, நீ பயப்படாத, நான் காலையில் வந்து வீட்டில் வந்து விட்டுறேன், ஏன்னா மழை ரொம்ப பெய்யுது, இதுக்கு மேலே நனைஞ்சா அவனுக்கு ரொம்ப பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி அவங்க அம்மா கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாகிறாங்க. சரின்னு சொல்லி இவங்களும் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்லேயே படுத்தும் தூங்கவும் செஞ்சிடறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமாக காய்ச்சலும் அடிக்க ஆரம்பிக்குங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா விடிய காலையே நேராக அந்த பிளேஸுக்கும் வந்துடுறாங்க. வந்தவங்க நேராக தன்னோட பையன்ட்டையும் போய் கேட்குறாங்க, என்னப்பா நடந்துச்சு நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா சுந்தர் வந்து நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னா அவங்க ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அவரை கூட்டிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால பெட்டில் ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு நாள் பெட்லேயே இருந்துட்டு அவரும் நான் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் உள்ள நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கு. இன்னும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாட்ட, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு ஒரு காளியம்மன் கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் அங்குள்ள பூசாரியை பார்த்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க அம்மாவும் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. இவனுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு நம்ம ட்ரிங்க்ஸ் அதாவது தண்ணி அடித்ததுனால தான் நமக்கு அப்படிலாம் தோணி இருக்குதோ, இல்லை அதுவெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இருந்தாலும் அது நடந்தது ஓரளவு உண்மைன்னு சொல்லி அவனுக்கும் புரியவும் ஆரம்பிக்க. இருந்தாலும் அவனே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் சுந்தர். இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்த ஒரு வாரம் கிடக்குதுங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா அவர் காலேஜுக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏர்லி அதாவது அந்த 3:30 மணிக்கே வந்துடுறாரு. பட் ஆனால் இப்போ அந்த பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கி அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் கேட்ட அந்த குழந்தையோட குரல் மட்டும் இவருக்கு, ஆனால் இவர் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இறங்கி நடந்து வராங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட சவுண்டு மட்டும் இவருக்கு நல்லாவே கேட்குதுங்க. மாமா எனக்கு பொம்மை வாங்கி தரேன் சொன்னீங்க, இன்னும் வாங்கி தரல எங்கே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவரோட காதில் கேட்குது. உடனே அவர் என்ன சொல்கிறார், தன்னோட நண்பரை கூப்பிட்டு, மச்சான் இந்த மாதிரி ஒரு சவுண்டு மாதிரி கேட்குது மச்சான், உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அங்கே இருக்கிறவர்னா சவுண்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, என்னடா பேசியிருக்கேன், பின்னாடி 2 பெருசு தான் பேசிட்டு வருது, என்ன குழந்தை சவுண்டுங்க, குழந்தையே இங்கே எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு. பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கனவும் வருதுங்க. அந்த கனவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நடந்த அதே இன்சிடெண்ட், அதாவது அந்த சம்பவங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி அவர் கனவுலேயும் வருதுங்க. அதே மாதிரி அவர் சுந்தர் வந்து அதே பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற மாதிரி அதே குழந்தைகள் அதை பேசின விஷயங்கள் வந்து அப்படியே அவர் கனவுலேயும் வருதுங்க. உடனே பயந்து அவர் எந்திக்கவும் செஞ்சிடறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போவும் காலேஜ் போயிடாரு. மறுநாள் வரும்போது அதே சவுண்டு கேட்குதான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி அவர் ரொம்பவே அதாவது உன்னிப்பாக கவனிச்சிட்டே வர்றாரு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த சவுண்டு எதுவுமே அவர் கேட்கல. அப்போ ஒருவேளை இது நம்மளோட கற்பனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவும் ஆரம்பிச்சிடறாருங்க. இப்படி பார்த்திங்கன்னா 1 மாதங்கள் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் முடியுது. பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவர் காலேஜ் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவர் மட்டும் தனியாக வராரு. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 3-4 மணியில் ஒரு 1 மணிக்கு ஆஃப் டே, அதாவது கொஞ்சம் தலைவலினால் காலேஜை லீவு போட்டுட்டு அவர் ஒரு 1 மணிக்கு தனியாகவும் வந்துடுறாருங்க. இப்போ பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போவோம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட சவுண்டு இவருக்கு நல்லாவே கேட்கவும் ஆரம்பிக்குதுங்க. திருப்பி பார்க்கும்போது இப்போ பார்த்தா அவர் கண்ணுக்கும் அந்த குழந்தை தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தாங்க அவருக்கு நல்லாவே எல்லாமே புரியவும் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த குழந்தைய தாங்க அவர் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தது. அதனால் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் அங்கேருந்து வேகமாக ஓடவும் ஆரம்பிக்காருங்க. வேகமாக ஓடி தன்னோட சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கும் போய் அவங்க அம்மாட்டையும் எதுவும் சொல்லாமல் பயந்துருவாங்க சொல்லி நேராக போய் தூங்கவும் ஆரம்பிச்சிடாருங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் சேம் அதே கனவு அவருக்கு வருதுங்க. ஆமாங்க, சேம் அதே ரீக்ரியேட் பண்ண மாதிரி அதே சேம் கனவு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவர் டெய்லி படுக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வாய்ஸ் வந்து அவருக்கு கேட்குற மாதிரி அவருக்கு அவரே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை வந்து அவங்க அம்மா வந்து நல்லாவே கவனிச்சிடறாங்க. தன்னோட பையன் வந்து ரொம்பவே ஒரு மாதிரியாகவே டிஸ்டர்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே புரியவும் ஆரம்பிச்சிருது. உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக இவனை கூட்டிட்டு ஒரு கோயிலுக்கும் போகிறாருங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்குள்ள பூசாரிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் கூப்பிட்டு இது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே பூசாரிட்ட சொல்லு, அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவை போக சொல்லுங்கள் சாமி, நான் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பூசாரி என்ன சொல்கிறாருன்னா,
இல்லைம்மா நீங்கள் கிளம்புங்க, நான் வந்து உங்கள் பையன்ட்ட எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட அவங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்டு இவன்கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து சுந்தர் வந்து அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பூசாரி சொல்கிற ஒரே விஷயம், இல்லைப்பா உனக்கு வந்து அந்த குழந்தை வந்து பொம்மை கேட்குறதானே உன்னோட பிரச்சனை, சிம்பிள் தான் இப்போ தம்பி, வேறு ஒன்றும் இல்லை, நீ ஒரு பொம்மை வாங்கி நேராக கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் வச்சுட்டு, பாப்பா இந்த பொம்மை உனக்கு தான் மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நேராக வந்துடு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டு முடிச்சிட்டாரு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி ரைட் ஓகே, இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலேஜ் போகிறவன் என்ன செய்யலாம்னா வரும்போது ஒரு பெரிய பொம்மையும் அதாவது ஒரு டெடி பேர் மாதிரி ஒரு பொம்மையும் வாங்கிட்டு வரான். பொம்மையும் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக போய் அந்த பஸ் ஸ்டாப்லேயும் போகிறான். பஸ் ஸ்டாப்லேயும் போய் இறங்கிட்டு அதே மாதிரி சீக்கிரமாக வந்துடுறான். யாருமே இல்லாதனால பஸ் ஸ்டாப்பில் போய் பொம்மையை, அதாவது அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் உட்காந்து அதே இடத்துல போய் அந்த பொம்மையும் போய் வச்சிடறான். வச்சுட்டு அவன் என்ன சொல்கிறான், பாப்பா இந்த பொம்மை உனக்கு தான் மாமா வாங்கிட்டு இருக்கேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நேராக பார்த்தீங்கன்னா தன்னோட சைக்கிள் ஸ்டாண்டுக்கும் வந்துடுறாங்க. வந்து நேராக சைக்கிள் எடுத்து வீட்டுக்கும் போயிடுறான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரும் நினைக்கவும் ஆரம்பிக்காரு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஏன்னா இடையில ஒரு நாள் பார்த்திங்கன்னா சுந்தர் வந்து ஒரு 7-8 மணிக்கு காலேஜில் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்திருப்பார். அப்போவும் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த பிரச்சனை எதுவுமே ஆகலை. அதனால் அவர் கொஞ்சம் நம்பிக்கையும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வினோத் தூங்கி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு லேடி வந்து பேசினாங்களே, ஸோ அவங்களோட உருவம் இவங்க கனவுல வந்துக்கிட்டே இருக்குது. வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் நீ என் கூட வந்துரு, நீ இருக்க வேண்டாம், நீ என் கூடயே வந்துரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் குழந்தைக்கு வந்து நீ பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருக்க, நீ என் கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் அடிக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை கேட்டு இந்த கனவுலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவருக்கு மறுபடியும் காய்ச்சலும் வர ஆரம்பிச்சிருது. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு மறுபடியும் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டையும் போய் கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு தம்பி, மறுபடியும் எதுவும் பிரச்சனையா, மறுபடியும் ஏதாவது உருவங்கள் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் வந்து போய் சொல்லிடுறான், இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஐஸ் சாப்பிட்டேன், எனக்கு அதனால தான் ஒத்துக்கலை போல அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும் திட்டவும் செய்கிறாங்க, உனக்கு தான் ஒத்துக்காத தம்பி, எதுக்குமா ஐஸ்லாம் சாப்பிட்றீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் காலேஜ் போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரியுதுங்க. காலேஜில் உள்ள 10 பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ஊரில் உள்ள ஒரு 4-5 பேரோடு சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கிட்ட அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. இவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த நிற்கிறது அந்த அக்கா யாரும் தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சும்மா இருடா மச்சான், அங்கே யாருமே இல்லை, இப்படியே என்னை வச்சு பயமுறுத்துறியா நீ தான் ஊருக்குள்ளே பயந்ததாக சொல்லியிருக்கான், நீ எல்லாத்தையும் பயமுறுத்த ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை கலாய்க்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியலை, உண்மையிலே ஆள் நிற்கிறாங்களா இல்லை நிற்கலையா, இல்லை பசங்க வந்து நம்மளை ஓவராக கலாய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கே சுத்தமாக புரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனை வந்து ஒரு ஆன்மா வந்து பின் தொடர்றதுங்கிறது நல்லாவே புரியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து அவனுக்கு காலேஜ்லேயும் நடக்க ஆரம்பிச்சது. காலேஜில் பார்த்திங்கன்னா அவர் உட்கார்ந்து இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருந்து அதே உருவம் அதே வாய்ஸ் வந்து அவன்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. பின்னாடி இருந்து என்ன சொல்லுதுன்னா, சுந்தர் நீ என் கூட வந்துரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட வந்துரு, இந்த மாதிரி வாய்ஸ் தான் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது. அவன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சான். காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவனோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால் என்னாச்சுன்னா காலேஜிலேருந்து அவங்க வீட்லேயும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, ஸோ அதனால் என்ன நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிடுறாங்க. காலேஜிலேருந்து பிரின்ஸிபல் ஃபோன் பண்ணி உடனே அம்மாவுக்கு ரொம்பவே டவுட்டும் ஆயிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தன்னந்தனியாக பேசவும் ஆரம்பிக்கிறாரு. எப்படி சொல்ல, ஒரு விட்டத்தை பார்த்து பேசுகிறது, எதுவுமே இல்லாத இடத்துல முறைச்சி பார்க்குறது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க தன்னோட அண்ணன்ட்ட வந்து சொல்கிறாங்க, அதாவது நம்ம சுந்தரோட தாய் மாமாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அவள் காலேஜில் தான் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சுந்தரோட தாய் மாமா வந்து நீ நேராக கிளம்பி கேரளா நம்ம போயிடலாமா, அங்கே வந்து இந்த இதுக்குன்னே ஒரு கோயில் இருக்குது, நம்ம அங்கே போய் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா சுந்தரையும் கூப்பிட்டுட்டு நேராக அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போனோடனே அங்கே உள்ள அந்த பூசாரி வந்து நம்ம சுந்தரை பார்த்தது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவரும் சொல்லிடுறாரு, இந்த பையனை வந்து ஒரு ஆன்மா வந்து பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இவனோட உயிரை வந்து வாங்காமல் அது விடவே விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டது பார்த்திங்கன்னா சுந்தரோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்ல பயந்து பதறி அளவும் செஞ்சிடறாங்க. எப்படியாவது என் பையனை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும், எனக்கு இருக்கிறது 2 பசங்க தான், என் பையனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க
அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது அந்த சாமியாரோட பூசாரியோட காலில் விழுந்து அழவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, அதே கேரளாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மாதம் தங்கியிருந்து ஒரு சில சிறப்பு பூஜை இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுந்தர் வந்து தன்னோட காலேஜுக்கு லீவு போட்டு 1 மாதம் கேரளாவில் இருக்காருங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு பூஜை மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பூஜை பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு வந்து பூஜை பண்ணதுக்கு 5000 ரூபா தான் வாங்கியிருக்காங்களாம். அவர் சொன்னது ரொம்பவே ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பூஜைனால 5000 ரூபா சொல்லி பிடிக்கிட்டு விட்ருவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஏமாத்துறவங்களாம் இருக்கும்போது அங்கே வந்து அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ கரெக்டாக பண்ணாங்களாம் எல்லாமே. எப்படின்னா ஃபுல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள் பண்ணதுக்கு 5000 ரூபா வாங்கியிருக்காங்க. அதுபோக நம்ம தங்குறது நம்ம சாப்பாடு எல்லாமே அது அவங்களோட இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கே ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மைண்ட் ப்ரெஷர் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த 30 நாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி அவங்க ஊருக்கும் வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர் வந்து ரொம்பவே நல்லாவே ஹாப்பியாகவும் இருக்கார். ஸோ தன்னோட கல்லூரி லைஃப்பையும் முடிக்கவும் போகிறாரு. இப்போ வந்து அவருக்கு எந்த தொந்தரவும் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதா சொன்னார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துருக்கேன். முடிஞ்ச அளவு நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.